ஒரு ராக்கெட்டு செய்கிறவன் கூட இவ்வளோ பேச மாட்டான். எனக்கு ராக்கெட்டெல்லாம் செய்ய தெரியாது. ஆம்பிளிஃபயரே எனக்கு பார்த்திங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் தான் நமக்கு செய்கிறேன். பட் யாரோ 1, 2 கேட்குற கஸ்டமருக்கு செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் நண்பர்களே. நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஹாபி. கமெண்ட் செக்ஷனில் என்ன போடுறோம், என்ன பேசுகிறோன்னு தெரிஞ்சு கமெண்ட் போடுறீங்களா? இல்லை ஏதோ நம்ம சும்மா வெட்டியாக இருக்கிறோம், எல்லாம் வெட்டியாக வேலை செஞ்சிட்ருக்குறோம், நம்மளுக்கு ஏதோ ஒரு கமெண்ட் போடுறோம் அப்படின்னா கமெண்ட்டுங்க போடுங்க, தப்பு இல்லை. அந்த கமெண்ட்டில் ஒரு அர்த்தம் இருக்கணும். ராக்கெட்டு செய்கிறவங்க கூட இவ்வளோ பேச மாட்டான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது அவன் காட்டுக்கு அவன் தான் ராஜா. ஒன்று தெரிஞ்சுக்கிங்க, அவனுக்கு அவன் தான் ராஜா. மற்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோமாளி மாதிரி தெரியலாம், பைத்தியக்கார மாதிரி தெரியலாம், மெண்டல் மாதிரி தெரியலாம், லூஸ் மாதிரி தெரியலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், கிறுக்க மாதிரி கூட வச்சுக்கலாம். அதாவது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் நம்மளோட மக்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். நான் எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். பட் எனக்கு பிடிச்சிருக்கிற நான் சொல்கிற விஷயங்கள்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உள்ளே வரவங்களுக்கு நான் ஆம்பிளிஃபையர் செய்து கொடுத்துருவேன். அதில் உங்களுக்கு என்ன வலிக்குது? நான் எவ்வளோ நேரம் பேசினாலும் என்னுடைய ரசிகர்கள் பார்க்குறாங்க. இந்த பைத்தியக்காரனை விரும்புகிறதுக்கு இன்னும் ஒரு 10 பேர் பைத்தியக்காரங்க இருக்காங்க கூட சொல்லலாம். அது நானும் ஒரு பைத்தியக்காரன் கூட சொல்லலாம், ஓகேங்களா? அதில் வந்து ராக்கெட்டு விட்றவங்க கூட இவ்வளோ பேச மாட்டான், நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்க. நீ வந்து உனக்கு அது வந்து உனக்கு ஒரு கண்டென்ட் கிடையாது. அதில் என்ன விஷயம் சொல்லியிருக்கேன்னு நீ வீடியோவே முழுசாக பார்த்து கிடையாது. நீ அந்த ஃபீல்டில் இருந்தால் தானே நான் என்ன சொல்கிறேன், அதில் என்ன மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்றது முதல்ல நீ பார்த்து கமெண்ட் போட முடியும். நண்பர்களே, ஒரு நண்பர் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் போட்டிருந்தார். போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்ப்ரானிக் கிட்ட போட்டு ஒரு ஆம்பிளிஃபையர் வீடியோ போட்டிருந்தேன். ராக்கெட் ஓடுறவங்க கூட இவ்வளோ பேச மாட்டேன். ஏன் ராக்கெட்லாம் எனக்கு கூட தெரியாது, அந்த அளவுக்குலாம் நம்மளுக்கு திறமை இல்லை. நம்மளுக்கு என்ன திறமை இருக்கோ அதை தான் நான் நம்மளுக்கு மக்களுக்கு காமிக்கிறேன். ராக்கெட்டு விட்டு தான் நம்மளுக்கு நிர்வகிக்கணும். ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு தலைவர் இருக்கான். அது கடவுள் வந்து பார்த்திங்கன்னா படைச்சி வச்சது. இவனுக்கு இவ்வளோ தான் கொடுக்கணும், உனக்கு இப்படி தான் வந்து அடுத்தவங்க வீடியோ பார்த்து கமெண்ட் போடணும் அப்படின்ற ஒரு விதி இருக்குது. நான் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம மக்கள்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் இந்த ஆடியோ ஃபீல்டுக்குள்ளே வந்து எனக்கு இதில் ஒரு பைத்தியம் பிடிச்சி போய் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆம்பிளிஃபையர் செய்து, அதுக்கு முன்னாடி அப்புறம் ஒரு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகும்போது போர்டு போட்டு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஆம்பிளிஃபையர் செய்கிறதுல ஒரு பைத்தியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கேட்குற 1, 2 கஸ்டமருக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ சில பேருக்கு வந்து உனக்கு கமெண்ட் போகிறதுல போதை, எனக்கு இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் செய்து நல்லா திருப்தியாக நம்ம கஸ்டமருக்கு கொடுக்கும்போது அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா செம்மையாக இருக்குது, நல்லா இருக்குது, எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குது, அவங்களோட ஆலோசனைலாம் கேட்டு அதுக்கப்புறம் ஆம்பிளிஃபையர் செய்து கொடுக்கும்போது வந்து அவங்களுக்கு அதை லைக் பண்ணுறாங்களா, அவங்கள கடைசி வரைக்கும் திருப்திப்படுத்தணுமா, இல்லை அவங்களுக்கு ரிசல்ட்டே பிடிக்கல நம்ம ஆம்பிளிஃபையரை ரிட்டர்ன் எடுத்துட்டோமா, இப்படிலாம் வந்து சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல் ப்ரொடக்ஷன் என்னோடய கஸ்டமருக்கு கொடுக்குறேன். பிஸ்னஸ்ஸு இது எல்லாத்துக்கும் ஒரு பிஸ்னஸ் தான். ஒரு வேலைன்றது வந்து ஹாபிக்கு எந்த வேலை செஞ்சாலும் சரிங்க, அதில் நம்மளோட கூலின்னு ஒன்று எதிர்பார்ப்போம். பட் கூலி இல்லாத வந்து சும்மா வேலை செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த இடத்தாண்டே இருக்க மாட்டேன். ஒரு தோராயமாக நடுத்தரமாக நான் ஒரு கூலி வாங்கிட்டு தான் வேலை செய்வேன். என்னோடய ஹாபிக்கு வேலை செஞ்சாலும் சும்மா யாருக்கும் செய்ய மாட்டாங்க. நீங்கள் சும்மா யாருக்காவது வேலை செஞ்சு கொடுப்பீங்களா கமெண்ட் போடுற நண்பரே? கிடையாது. பிஸ்னஸ் தான். அதாவது அது வந்து 2வது பட்சம். இது ஹாபிக்காக செய்கிற வேலையை தெரியும், அந்த வேலையை பொறுத்து தெரியும். பிஸ்னஸுக்காக செய்கிற வேலையை பொறுத்தும் அந்த வேலையை பார்த்தாலே தெரியும். பிஸ்னஸ் வேறு, ஹாபிக்காக செய்கிற வேலை வேறு. அது பேசும்போதே ஒரு சில நண்பர்கள்லாம் கண்டுபிடிச்சிட முடியும். அதாவது உங்களுக்கு நம்மளை பிடிக்கலன்னா வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் என்னோடய இது பார்த்துட்டிங்கன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க, பிரச்சனை கிடையாது. இல்லை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்கிட்ட கால் பண்ணி பேசுங்க. இதெல்லாம் இந்த மாதிரி தவறு பண்ணுறீங்க, நீங்கள் ஏன் வீடியோவில் இவ்வளோ நேரம் பேசுகிறீங்க, முதல்ல கால் பண்ணி பேசுகிறதுக்கு முதல்ல உங்களுக்கு தைரியம் இருக்கான்னு பாருங்கள். அதை விட்டுட்டு இப்படி கமெண்ட் செக்ஷனில் வந்து அதாவது பாசிட்டிவான கமெண்டு போகிறதுக்கும் சரிங்க, அன்பாசிட்டிவான கமெண்டு போகிறதுக்கும் சரிங்க. முதல்ல என்ன வேலை செஞ்சுருக்காங்க, அதுக்கு என்ன கமெண்ட் போடணும்னு தெரிஞ்சு போடுங்க. அன்பாசிட்டிவாக இருக்கா,
நீங்கள் எந்தெந்த தவறுலாம் செய்கிறீங்கன்னு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட் போடுங்க. பப்ளிக்காக தானே, பர்சனல் நம்பர் தானே கொடுத்துருக்கேன். ஒன்றும் ரகசியமாக ஒரு 10 ஃபோனை வச்சுக்கிட்டு நான் வந்து செய்ய கிடையாது. நான் எப்படி இருக்கிறேன்னு என்னோட கஸ்டமருக்கு தெரிஞ்சால் போதும். யாருக்கும் தெரியணும்னு அவசியம் கிடையாது. கமெண்ட் போடும்போது வந்து நீங்கள் தெரிஞ்சு போடுங்க. என்னுடைய கஸ்டமருக்கு என்னை தெரிஞ்சால் போதும். சும்மா நீங்கள் எனக்கு கால் பண்ணாதே, என்கிட்ட பேசாதே, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் போடுறது வேஸ்ட்டு. என்னை பற்றி தெரியாமல் நீங்கள் ஏன் கமெண்ட் போடுறீங்க? என்கிட்ட பேசியிருக்கீங்களா? என்கிட்ட பொருள் எடுத்துருக்கீங்களா? கிடையாது. இல்லை என்னை கொஞ்ச நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா? கிடையாது. ஆக்சுவலி உங்களுக்கு என்னை பிடிக்கல, அது ஒரு தாட்டு, ஓகேவா? பிடிக்கலனாலும் ஓகே, அது நம்மளுக்குள்ள பர்சனலான விஷயம். அது வேலை விஷயத்தில் காட்டுறதுன்னா, அது நீங்கள் வேலை ரீதியாக உங்களுடைய திறமை, நீங்களும் ஒரு டெக்னீஷியனாக இருந்தால் இந்த மாதிரி நான் செய்கிறேன் அப்படின்னு ஒரு திறமையை காட்டுங்க. இதெல்லாம் தவறு இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு பார்த்துட்டிங்கன்னா, கமெண்ட் வந்து சும்மா போடுறது அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். நான் பப்ளிக்காக தான் வச்சுருக்கேன். அது பார்க்கட்டும், எல்லா நண்பர்களும் பார்க்கட்டும், பிரச்சனை கிடையாது. பட் உங்கள் கமெண்ட்டை பப்ளிக்காக வச்சுருக்கிறதுனால எனக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது. பட் உங்களுக்கு தில்லு இருந்தால் டேரெக்டாக ஃபோன் பண்ணி பேசுங்கன்னு தான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன் வேலை, நான் செய்கிறது தான் எனக்கு ராஜா. மற்றவங்க என்னை ராஜா சொல்லணும்னு அவசியம் இல்லை. சொல்லும்போது சொல்லும்போது அப்போ எனக்கு நான் பார்த்துக்கிறேன், பிரச்சனை கிடையாது. நான் என்னென்ன அப்டேட் பண்ணணும் ஆம்பிளிஃபையரில் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது நான் அப்டேட் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். அவ்வளோதான். ராக்கெட்லாம் எனக்கு விடணும் அவசியம் இல்லை. எனக்கு ஆம்பிளிஃபையர் செஞ்சாலே போதும் தான். எல்லோரும் ராக்கெட் விட்டால் தான் இந்த உலகத்தில் சாதிச்சதாக அர்த்ததும் கிடையாது. ஒவ்வொரு துறை, அந்தந்த துறையில் அவங்கவுங்க வேலையை எடுத்துக்கிறாங்க. பட் இது வந்து இந்த துறையில் நான் என்ன நிறைய பேர் நினைக்கலாம், இவர் ஆம்பிளிஃபையர் போர்டு போகிறாரு, ஆம்பிளிஃபையர் செய்கிறாரு, பார்க்குறதுக்கு சின்ன பையன் மாதிரி தான் இருக்கிறாரு அப்படின்னு. என்னுடைய 12 வயசுலேருந்து இந்த ஃபீல்டில் இருக்குது. அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா, இதில் எவ்வளோ டைமு செலவு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 12 வயசுலேருந்து அதில் இருக்குன்னா, அப்போ என்னோடய வாழ்க்கையே இதில் தொலைச்சிருக்கிறேன். அப்போ பார்த்திங்கன்னா, இதில் தான் நான் என்னுடைய கண்டென்ட்டை ஓடிட்டுருக்கேன். சும்மா வெட்டியாக பேசுகிறேன். முக்கியமான பாயிண்ட் அது. இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் கூட வீடியோ போடுறதில்ல. முன்னெல்லாம் ரொம்ப லென்த்தாக அரை மணி நேரம்லாம் வீடியோ போடுவேன். ஒரு வேலை, இந்த ஒயரை கட் பண்ணி இதை இணைக்கணும், இந்த ஒயரை லென்த்தாக இணைக்கணும். இது எவ்வளோ பொறுமையாக உக்காந்து செய்யணும் அப்படின்றது கூட உங்களுக்கு தெரியாது. ஒரு ஒயரை கட் பண்ணி சால்டர் அடித்து பாருங்கள். வயரு சால்டர் அடிக்கிறது கூட, இந்த ஒரு வயருங்க ஏங்க ராக்கெட்டில் ஒன்றும் அவசியம் கிடையாதுங்க. இந்த வயரை கட் பண்ணி ஃபினிஷிங்காக சால்டர் அடித்து போடுங்க. நான் அதில் ஒரு பெருசாக நினச்சிக்கிறேன். நான் என்னையே பெருசாக, உனக்கு சின்னவனாக இருந்தால் நான் சின்னவனாக இருந்துட்டு போகிறேன். எனக்கு நான் பெரியவன் தான். எனக்கு நான் பெரியவன் தான். உங்களுக்கு நான் சின்னவனாக இருந்தால் உங்கள் தாட்டிலே வச்சுக்கிங்க. நான் யாருக்கிட்டையும் வந்து பெரியவன், நான் தான் உலகத்திலே கடவுள், என்னை அடித்து இந்த உலகத்தில் எவனுமே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாட்டே யூடியூப்பில் யாருக்கிட்டையும் நான் வைக்க கிடையாது. புரியுதுங்களா? அது என்னோடய ஃபாலோ பண்ணுற நண்பர்களுக்கு தெரியும். பிஸ்னஸ்ன்னு சொல்கிறீங்களே, என்கிட்ட எத்தனை கஸ்டமர் இருக்கிறீங்க? இப்போ பார்த்துட்டிங்கன்னா அத்தனை கஸ்டமரும் இந்த வீடியோஸ் கீழே கமெண்ட் போடுங்க. யாருக்காவது பொருள் சேல் பண்ணணும்னு நினச்சி சேல் பண்ணணுன்னா பார்த்துட்டிங்கன்னா கேட்குற நண்பர்கள் அது லைஃப் லாங் வராது. பட் இந்த விஷயங்கள்லாம் டெக்னிக்கல் ரீதியாக தெரியும். ஒவ்வொருத்த டெக்னீஷியனுக்கும் வந்து இது போட முடியுங்க, இதுக்கு போட முடியாதுங்க, இதுக்கு பொருளே அனுப்ப முடியாதுங்க, இது போட்டாலும் கம்ப்ளைண்ட் ஆகுங்க அப்படி சொல்லி என்னுடைய டெக்னீஷியனுங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி பொருள் கொடுத்துட்ருக்கேன். சாதா கஸ்டமருங்களும் அந்த ஆம்பிளிஃபையர் செய்கிறவங்க இருக்காங்க ஹாபிக்காக. சார் இதுக்கு இது மேட்ச் ஆகாது, இதுக்கு பொருள் அமுச்சு விட முடியாது, இது வேறு மாதிரி மாற்றிக்கிங்க அப்படின்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் பொருள் கொடுத்துட்ருக்கேன். மார்க்கெட் பண்ணுறவங்கக்கிட்ட போய் உங்களோட தாட்டை வைங்க. நான் மார்க்கெட் பண்ண கிடையாது. வேணா என்னுடைய போர்டை வாங்கி சேல் பண்ணுற டெக்னீஷியன்ட்டையோ உங்களுக்கு அருகில் உள்ள ஒரு ஷாப்லேயோ போயிட்டு கேளுங்க. என்னோடய போர்டு இருக்கிற கடையில் போய் கேளுங்க. சாதா உக்காந்து வயர் அடிக்கிற டெக்னீஷியன்ட்ட கேளுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இவர் எந்த மாதிரி போர்டு கொடுத்துட்ருக்காரு, எந்த மாதிரி சேல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விளக்கம் அவங்களே சொல்லுவாங்க. சும்மா வந்து மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா போர்டை அப்படி தள்ளி விட்டு நான் அதில் வாழணும்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு போர்டுமே போட கிடையாது. ஒரு ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்திங்கன்னா சும்மா பார்த்திங்கன்னா வயரை அடித்தாலே பாட்டு பாடும் தான். ஆனால் நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபினிஷிங்கை விரும்புகிறாங்க. சரிங்களா? எனக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வோல்டேஜை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு சில வேலை தெரியுது, அதை வந்து நம்ம செய்து கொடுக்குறோம்.
பட் எவ்வளோ டைம் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா இவ்வளோ வேலை செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கூட பேசலைன்னா நம்ம நண்பர்களுக்கு என்ன புரியும்? உனக்கே புரியல, அப்போ நான் புரியாத நண்பர்களுக்கு என்ன புரிய போகுது? போய் எங்கேயாவது நீங்கள் ராக்கெட் விடுங்க, பட் சாரி கமாண்டை விடுங்க. நன்றி. இது யார் மனசையும் புண்படுத்தும் வகையில் இந்த வீடியோ கிடையாது. பட் இது ஒரு நண்பர் கமெண்ட் போட்டிருந்தாரு, ராக்கெட் விடுறவங்க கூட இவ்வளோ பேச மாட்டான் அப்படி சொல்லியிருந்தாரு. நான் ராக்கெட் விடணும்னு அவசியம் இல்லை, சரியா? சின்னதாக ஒரு பாட்டு போடு போட்டாலும் போதும். அதுக்கு நான் தான் ராஜா, நான் தான் முதலாளி, போதுமா? இதுக்கு மேலே விளக்கு யாருக்கும் கொடுக்க முடியாது. அதாவது என்னையே நானே வந்து பார்த்திங்கன்னா பெருமையாக நினச்சிக்கிறேன். அதை வந்து யாருங்கக்கிட்டையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண கிடையாது. நான் தான் கிங் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்ல கிடையாது. நீங்களாக நினச்சிக்கிட்டால் நான் பொறுப்பாக முடியாது. நன்றி, வணக்கம்.